கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், அதில் 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதுமில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்தாரா பாருங்கள். அந்த எகிப்திலே அடிமையாய் பிறந்த அந்த ஜனங்கள் எத்தனையோ வருஷங்கள் அவங்க அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனால் அந்த விடுதலையாக போகும்போது எப்படி போயிருப்பாங்க? பொறுமையாக போயிருப்பாங்களா? வேகமாக என்ன போயிருப்பாங்க? ஆனால் வந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க வெளியே வந்தால் போலும் பின்னாடி என்ன பண்ணுறான்? அந்த பார்வோன் சேனை அவங்களை தொடர்த்துகிறது. முன்னாடி செங்கடலில் நிற்கிறது, பின்னாடி பார்வோன் சேனை. ஒருவேளை எனக்கு முன்னாடியும் பிரச்சனை, எனக்கு பின்னாடியும் பிரச்சனை, நான் வெளியே எங்கிட்டும் போக முடியாது, உங்கள்கிட்டும் ஓடவும் முடியலை, நிற்கவும் முடியல என்று ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த காலையின் வேலைகளை கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் முன்னே போகிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாகவும் இருக்கிறார், அவள் பின்னாடி பார்வன் வர, அவனுக்கு என்ன பண்ண? பின்னாகவும் கர்த்தர் என்ன பண்ணார்? முன்பாகவும் பின்பாகவும் ஆண்டவர் நம்மளுக்கு அரணாக கோட்டையாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தேவன் நடத்தினது போல் இந்த காலை வேளையில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் முன்னாக சென்று உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமே சோதரன். அடைக்கப்பட்டிருக்கிற செங்கடல்கள் உங்களுக்கு வழிவிடாமல் உங்கள் ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த புதிய நாளில் கூட நீங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த செங்கல் இந்த பிரச்சனை விட்டு விளங்கணும், எனக்கு வழி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வழியை காமிங்க ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களானால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு முன்பாக செல்வது என்னவென்றால் அந்த செங்கடலை பிளக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அந்த பிரயாணம் பண்ணி பொழுது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே அவர் சொல்லலை, முன்னாடி போவாராம். இஸ்ரவேலின் கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகா உங்களை காக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பின்னாடி அந்த குதிரை எவ்வளோ ஸ்பீடாக வரும் பாருங்கள். பயங்கர மின்னலை போல் வரும். மனுஷன் ஒருவன அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்திருக்கும். ஆனாலும் பாருங்கள், பின்னாடி என்ன பண்ணுற? ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பயங்கரமானவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒருவேளை பின்னாடி பிரச்சனை, பின்னாடி என் பிள்ளைகள் அதை பண்ணிடுமோ, என் பிள்ளைகளுக்கு நேராச்சு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அரணும் கோட்டையுமாக மாட்சிமையாய் மகிமையாய் நம்மளை முடிசூட்டுகிற ஆண்டவர், நம்மளை வாழ வைக்கிற ஆண்டவர், நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர், நம்மளை சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறவாறு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வழியாகிய இயேசுவை ஆமை நம்ம பாட்டு ஆண்டவர் இந்த நாளில் நான் பிரயாணம் பண்ண போகிறேன், வேலைக்கு போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், ஆமாம் குடும்பத்தில் பிஸ்னஸில் வேறு பிரயாணப்பட்டு எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்தா நீங்கள் முன்னாடி போங்கப்பா. எஸ்ப்பா எனக்கு பின்னாடி வரும் பிரச்சனையை பாதுகாத்துக்கொள்ளுங்க, முன்னாடி வரும் பிரச்சனையை அப்படின்னு. ஆமாம் நம்ம பார்த்து, ஆனால் தேவனை தான் நம்ம சொல்ல, நான் உன்னை என்ன பண்ணுறேன்? காக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு பிள்ளைகளை காத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள் வரை உங்களை காத்த கர்த்தர் இனிய உங்களை காப்பார், உங்களை வழிநடத்துவார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களுக்கு முன்னே சென்று உங்களுக்கு பின்பாகம் இருந்து அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே எனக்கு முன்பாக என்ன பண்ணுங்கள்? செல்லுங்க ஆண்டவரே, எனக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புருங்க. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை போராட்டமாக இருக்கலாம், அது எந்த போராட்டமாக இருந்தது, எந்த எனக்கு வழியே தெரியல, கண்ண முடினா ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த பிரச்சனையை இருள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. வெளிச்சமாக இயேசு உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் முன்னாக சென்று கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வழிகளை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட ஊற்றுக்கு கண்கள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படும் என்று கர்த்தர் காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம், இந்த வெளிச்சத்தில் நடப்போம். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை காட்டுவார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன்
தகப்பனே, பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் வழி தெரியாமல் நின்று கொண்டிருப்பார்களா? ஒருவேளை ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் நடந்தது போல ஆண்டவரே, முன்னாடி செங்கடல்கள், பின்னாடி பார்வோன் சேனை எப்படி இந்த இடத்தை விட்டு கடந்து இந்த பிரச்சனை விட்டு எப்படி தாண்டி போகுதுன்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவரை ஏக்கத்தோடு கலக்கத்தோடு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த யாராக இருந்தாலும் உடைய பிள்ளைகளை, உடைய தாசர்களை கூட கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். நீங்கள் காக்கிறவராக இருக்கிற நீங்கள் சொன்னீங்களப்பா, உடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறது வெண்கல கதவுகளை உடைப்பீராக, இரும்பு தாழ்பாக்கள் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்கள் முன்னாக சென்று கோணநாளை செவையாக்குறதற்கு நன்றி ஏசப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.